பிரிசனர் இங்க காட் பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நடந்து போறாரு. அது மட்டும் இல்லாம தேடிட்டு இருக்கும்போது இவர் பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஷேடோ மாதிரி நடந்து போயிட்டு இருக்காரு. இதே போல நடந்து போயிட்டு இருக்கும்போது இவரால வந்து அந்த பிரிசனரை கண்டுபிடிக்கவே முடியல. இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற கட்டத்துல தான் அங்க இருக்க ஒரு ஷேடோ வச்சு பாத்தீங்கன்னா ஒரு பின்னாடி தான் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாம திரும்பி இது மாதிரிலாம் ஐடென்சிக்கு என்கிட்ட விளையாடுறேன்னு சொல்லிட்டு அடிச்சிடுறாரு. பட் அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாற மாதிரி இல்ல. எப்படியாவது இந்த ஜெயில இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் ட்ரை பண்றாரு. இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா காட் உள்ள வராரு. இங்க இவரை காணோம்னு சொல்லிட்டு ஃபுல்லா தேடினதுக்கு அப்புறமா கார்னர்ல ஒளிஞ்சிருக்கிறத பார்த்து அடிச்சிடுறாரு. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் ஐடென்சிக்லாம் என்கிட்ட விளையாடுறது வேலை வச்சிருந்தேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிடுறாரு. இதே போல 3வது நாள் வராரு. அந்த சமயத்துல எங்கன்னு பார்த்தா இவர் செல்ஃப் மேல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒளிஞ்சிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல கூப்பிட்டு சமைய அடிச்சிடுறாரு. பட் அப்பயும் நம்ம ஹீரோ விடுற மாதிரி இல்ல. அதே போல கடைசியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம காட் வந்து எட்டி பார்க்கும்போது அந்த இடத்துல நம்ம பிரிசனர் இருக்கிறதுக்கு ஒரு அடையாளம் கூட இல்ல. அதனால உள்ள வராரு. அந்த சமயத்துல யாரோ ஒரு அடிச்சு வெளியே துரத்திடுறாங்க. செகண்ட் டைம் ட்ரை பண்றாரு. அப்பயே அடிச்சு துரத்திடுறாங்க. உடனே பயந்து இவர் வந்து பாத்தீங்கன்னா கேட்டை க்ளோஸ் பண்ணிடுறாரு. இப்ப எட்டி பாக்குறாரு. பட் அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரிசனர் தெரியவே இல்ல.